மொழி மாற்று நெடுந்தொடர்கள் ஒளிபரப்புவதை தொலைக்காட்சியில் நிறுத்த வேண்டும் என தமிழ் சின்னத்திரை கலைஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பயணம், அரசி, உறவுகள், துளசி உள்ளிட்ட 10க்கும் அதிகமான நெடுந்தொடர்களை இயக்கிய தொலைக்காட்சி தொடர் இயக்குனர் பாலாஜி யாதவ் கடந்த 4ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். அவருக்கு நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வு வடபழனியில் நடைபெற்றது. இதில் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் மற்றும் தமிழ்நாடு சின்னத்திரை கலைஞர்கள் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். பெரும்பாலான தொலைக்காட்சிகள் மொழி மாற்று நெடுந்தொடர்களை ஒளிபரப்புவதால் தமிழ் சின்னத்திரை கலைஞர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் இதனால் மொழி மாற்று நெடுந்தொடர்கள் ஒளிபரப்புவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். எத்தனையோ கலைஞர்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்காங்க. அதற்கு முக்கியமான காரணம் இப்போ இருக்கிற டப்பிங் சீரியல்ஸ்லாம். எந்த சேனலில் பார்த்தாலும் நிறைய டப்பிங் சீரியல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நாங்கள் இத்தனை கலைஞர்கள் இங்கே இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கு நாங்கள் எங்கே போவோம்? தயவு செய்து உங்கள் தொலைக்காட்சி மூலிமா நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமேல் யாரும் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுக்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டினா தான் ஓசை வரும். அது மாதிரி எல்லா கலைஞர்களும் எல்லா யூனியனுமா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். டப்பிங் சீரியலை நிப்பாட்டுறதுக்கு தயவு செய்து டப்பிங் சீரியல் நம்ம நிப்பாட்டும். எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். எங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி தான். ஏன்னா தொடர்ந்து டப்பிங் சீரியல் வந்துட்டு இருக்குது. மற்ற மாநிலங்களில் இதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் அது தொடர்ந்து செயல்பட்டுருக்கு. நாங்கள் இது ஒரு கோரிக்கையை எல்லா சேனல்களுக்கும் நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். இதை மீறி நிச்சயமாக இது ஒளிபரப்பானால் எங்களுடைய வாழ்வாதாரம், தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் என்பதை வலியுறுத்தும் வகையில் நிச்சயமாக எங்களோட போராட்டத்தை அறிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.